அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு குழந்தைகிட்ட 2 சாக்லேட்டை கொடுத்து உனக்கு எந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது பெருசாக இருக்கோ அந்த சாக்லேட் தான் சூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் என்ன யோசிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம எடுத்த சாக்லேட்டை விட அந்த சாக்லேட் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்கும். இது மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்குமே இயல்பான ஒரு விஷயம். நம்ம மனசு எங்கேயுமே திருப்தியே அடையாது, என்ன செஞ்சாலும் திருப்தியே அடையாது. ஸோ இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன திருப்தி. நான் உங்க சிவாதர்ஷினி. கதைக்குள்ள போலாமா? ஒரு கல் தச்சர் இருக்காரு. அந்த கல் தச்சரை பார்க்கறதுக்காக ஒரு தொழிலதிபர் போறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கு ஒரு சிலை வாங்குறதுக்காக போறாரு. அப்ப இந்த கல் தச்சர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலையை செதுக்கிட்டு இருக்காரு. அவர் செதுக்கிக்கிட்டு இருக்கிற சிலையும் அவருக்கு பக்கத்துல இருந்த சிலையும் ஒரே மாதிரியே இருந்துச்சு. உடனே அந்த தொழிலதிபர் அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் 2 சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவர் சொல்றாரு, இது இன்னைக்கு கோவிலுக்கு நான் கொடுக்கணும், அதனால செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. 2 சிலையா கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல, ஒரு சிலை தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் 2 செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு பக்கத்துல ஒரு சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலை பாத்தீங்க இல்லையா, அதுல ஒரு பகுதி உடைஞ்சிருக்கு, அதனாலதான் நான் இன்னொரு சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த தொழிலதிபரும் ரொம்ப மும்பரமா அந்த எங்க உடைஞ்சிருக்கு அப்படின்னு தேடுறாரு. ஆனா அவரால் கண்டே பிடிக்க முடியல. உடனே இவர்கிட்டே கேட்கிறாரு, நீங்க உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா எங்க உடைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. அந்த மூக்கினுடைய ஓரத்துல பாருங்க உடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் மூக்கினுடைய ஓரத்துல பாக்குறாரு. ரொம்ப மைல்டூட்டா, ரொம்ப கொஞ்சோண்டு தான் உடைஞ்சிருக்கு. உடனே இவரு, எங்க இது யாருக்குமே தெரிய போறதே இல்லையே, இதுக்கே நீங்க இன்னொன்னு செஞ்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரே கேட்கிறாரு, இந்த சிலை எந்த இடத்த வரப்போகுது அப்படின்ட்டு. அதுக்கு இவர் சொல்றாரு, இந்த சிலை கோயிலினுடைய கோபுரத்துல 40 அடி உயரத்துக்கு மேல வரப்போகுது. இப்ப இவருக்கு இன்னும் ஷாக்கு, 40 அடி உயரத்துக்கு மேல யாரு போய் பார்க்க போறாங்க அப்படின்ட்டு. ஆனா இவரு அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, சிரிச்சுக்கிட்டே ரொம்ப பொலைட்டா சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வேற யாருக்கும் தெரியாது, ஆனா என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். நான் ஒவ்வொரு தடவையும் அந்த கோயிலை தாண்டி போகும்போதெல்லாம் அந்த சிலையில இருக்கிற மூக்கினுடைய ஒரு பகுதி உடைஞ்சிருக்கு அப்படின்றது என் மனசாட்சிக்கு தெரியும். அப்ப என்னுடைய தொழில்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மனசு உறுத்தலா இருக்கும். நான் ஒரு வேலை செஞ்சா அதை திருப்தியோட செய்யணும், திருப்தியோட நான் மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எந்த வேலை செஞ்சாலும் யாருக்கு திருப்தி இருக்கோ இல்லையோ, செய்யற நமக்கு இருக்கணும். நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய தொழில நம்மளால வெற்றி அடைய முடியும். நன்றி.